உணர்ச்சி குவியலாய் பின்தாங் ஷேஷாவின் அசத்தல் இசை தொகுப்பு. கோவிட்-19 காலகட்டத்தை அர்த்தமுள்ளதாக்கி அசத்தியிருக்கிறார் நமது நாட்டின் ஹிப்ஹாப் இசைக்கலைஞர் ஷேஷா. கிறிஸ்மஸ் பண்டிகையை உற்சாகமாக மக்கள் கொண்டாடும் வகையில் பின்தாங் என்னும் இசை தொகுப்பினை வெளியிட்டுள்ளார் ஷேஷா. வெவ்வேறு கருப்பொருளில் அமைந்துள்ள பின்தாங் இசை தொகுப்பில் 3 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சுய உணர்தலை மையப்படுத்தும் பின்தாங், காதலின் மெல்லிசையாக ராக்கி மற்றும் உற்சாக பாடலாக சம்பா ஸ்வாக் என 3 பாடல்களும் சிறப்பான தொடக்க இசை பின்னணியும் இத்தொகுப்பில் உள்ளது. மலேசிய நகர்ப்புற பாணியில் ஹிப்ஹாப் தனித்துவத்தோடு மின்னணு இசையின் கலவையில் தமிழ், ஆங்கிலம், மலாய் என மும்மொழிகளில் உருவாக்கப்பட்டுள்ளது பின்தாங். கேட்பதற்கும் ரசிப்பதற்கும் சிறப்பான இசையை உருவாக்கி மனம் கவர்ந்துள்ளார் ஷேஷா. மேலும் வேறோர் உலகில் நம்மை போல் வாழ்பவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் எந்த தோற்றத்தில் இருப்பார்கள்? நம்மை போல் சிந்திப்பார்களா? அவர்களுக்கும் காதல் உண்டா? சண்டை போடுவார்களா? இப்படி பல கேள்விகளின் பின்னணியில் வித்தியாசமாக யோசித்திருக்கிறார்கள். கற்பனா சக்தியின் வழி வேற்று உலகிற்கு பயணித்து தனது முதல் இசை தொகுப்பான பின்தாங்கிற்கு போதுமான உணர்ச்சிகளை மீண்டும் கொண்டு வந்துள்ளதாக கூறுகிறார் ஷேஷா. பின்தாங் பாடலை நாட்டின் முன்னணி பாடகரான பாலன் காஷ்மீர் பாடியுள்ளார். இந்த பாடல் நம் அன்றாட வாழ்வில் எதிர்பாராத, திட்டமிடப்படாத திருப்பங்களை நகைச்சுவையாக எடுத்துரைக்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. காதல் பாடலான ராக்கி வேறொரு பிரபஞ்சத்தில் வாழும் ஒரு ஆண், ஒரு பெண் மீதான அன்பை வெளிப்படுத்தும் பாடலாக அமைந்துள்ளது. அரபு மொழியில் ராக்கி என்றால் அழகு என்று பொருள். சம்பா ஸ்வாக் பாடலில் சம்பா ராக் புகழ் அக்காமக டார்கி இடம்பெறுகிறார். சம்பா ராக் ஹிப்ஹாப் இசை பிரிவுகளின் தோற்றம் மற்றும் அவற்றின் கலப்பினால் ஸ்லிக்கி சம்பா ஸ்வாக் பிறந்த வரலாற்றை சித்தரிக்கும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது. வணக்கம் அண்ணா, வணக்கம் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டவுன். இந்த பேண்டமிக் டைமில் தூரம் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. ஆக்சுவலி என் உண்மையான பேர் வந்து பேட்ரிக் நம சிவாயம் சேஷாஹி. ஸோ ஐம் நோன் எஸ் சேஷா ரைட் நோ. இப்போ பின்தாங் ஆல்பம் இது வந்து ஒரு எம்சிஓ பீரியடில் செஞ்ச ஒரு ஆல்பம் இது. ஸோ ஆக்சுவலி வந்து இது இப்போ வெளியாகுமா இல்லையான்னு கூட தெரியாமல் தான் செஞ்சு, சரி இது என்றைக்காவது ஒரு நாள் வெளியாகும் ஒரு கான்செப்ட் செஞ்சுது. என்னென்னா ஒரு பேரலல் யூனிவர்ஸ், நம்ம ஏர்த் மாரியே இன்னொரு ஏர்த் இருக்குது வேறு பேரலல் யூனிவர்ஸில். ஸோ இட்ஸ் கால் பிளானட் K52ன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் பண்ணது தான் இந்த ஆல்பம். ஸோ பின்தாங், ராக்கி, சம்பா ஸ்வாக்னு 3 பாடல் இருக்குது இதில். ஸோ இதோட ஹோல் கான்செப்டே வந்து ராக்கியில் தான் அடங்கியிருக்கு. ஏன்னா ராக்கின்னு ஒரு மியூசிக் வீடியோவில் தான் இப்போ இடையில டீசர் வெளியாக்கணும் 18ஆம் தேதி. அந்த டீசரில் பார்த்திங்கன்னா ஏலியன் ஸ்பீசிஸ், அவுட்டர் ஸ்பேஸ், இந்தமாரி விஷயம்லாம் காட்டியிருப்போம். ஸோ இந்த சைட் ஆஃப் எக்ஸ்போஜர் ஒன்றும் நம்ம தமிழ் மியூசிக் சைடில் ஒன்றும் வரல. ஐ மீன் யூஎஸ் இதெல்லாம் வெளிநாட்டிலாம் பண்ணியிருக்காங்க நிறையா. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை தான். எப்படி அக்செப்ட் பண்ணி போகிறாங்கன்னு தெரில, பட் வி டிட் அவர் பெஸ்ட். எங்கள் ஹோல் டீம், பின்தாங்கோட ஹோல் டீமே பண்ணியிருக்காங்க. பின்தாங் வந்துட்டு ஆக்சுவலி வந்து இந்த ஹோல் டைட்டில் பின்தாங் யானா பின்தாங்னா ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப பேர் நட்சத்திரம் அந்தமாரி ஒரு விஷயம் ப்ரெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி அது இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணும்போது ஒரு ஒளி இருக்கும். ஏன்னா எம்சிஓ டைமில் வந்து ரொம்ப பிரேக் ஆன ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன சொல்லுவாங்க, ஃபைனான்ஷியலி இந்த விஷயங்கள் நிறையா நடந்துச்சு. எல்லாம் ஷட் டவுன் பண்ண வேண்டியது வந்துச்சு, ஜாப்ஸ்லாம் இல்லாமல் போணுச்சு. அந்தமாரி விஷயங்கள் நடக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மல்டிமீடியா மலேசியா மந்திரி அண்ட் கம்யூனிகேஷன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியோட ஆர்டிஸ்ட்கெலாம் வந்துட்டு ஃபண்டிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டு ரீஜென்ரேட் பேக் த எக்கனாமின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பீச் பண்ணி அப்ளை பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ இது எப்போயோ வர வேண்டியது நினச்சிது, பட் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கணும்னு தெரிஞ்சது சும்மா சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அண்ட் தென் சம்பா ஸ்வாக் வந்து டாக்கி அண்ணன் அண்ட் சிம்மா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த பாட்டில். ஸோ டாக்கி அண்ணனை வேறு மாதிரி அவர் ஒரு பிளானட் வேறு யூனிவர்ஸில் இருந்து தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணது தான் பின்தாங். ஸோ 3 பாடல். இது வந்து ஈபின்னுவாங்க, எக்ஸ்டெண்டட் ப்ளே. ஒரு ஃபுல் லென்த் ஆல்பம் இல்லாமல் ஒரு 3 சாங் ஆல்பம். ஏன் ஃபுல் லென்த் ஆல்பம் இல்லைன்னா, ஒன்று வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்களே அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் இப்போ வந்து எல்லாமே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ சிடி சேல்ஸ்லாம் எதுவுமே நடக்கிறதும் இல்லைல்ல. ஸோ அதை வச்சு என்ன செஞ்சோம், டோட்டலாக ஒரு 3 சாங் இந்த கான்செப்டில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இது பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு வந்து யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இப்போ சிடி சேல்ஸும் நடக்கிறது இல்லை. நம்ம சைடில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து மே மார்க்கெட்டில் வந்து அதிகமாக ஸ்பாட்டிஃபை, டீசர், ஜூக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்காங்க. நம்ம இந்தியன் சைடில் பார்த்திங்கன்னா இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் யூரோப்பியன் சைட்லலாம் அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு பாட்டு ஒரு ரிலீன் போது அவங்களுக்கு வந்து
கிரெடிட்டில் வாங்குற மாதிரி ஒரு நார்மல் ஆகிட்டுது ஒரு விஷயம். ஆனால் இங்கே ஒன்றுமோ அந்த எக்ஸ்போஜர் நடந்துக்கிட்டு இருக்குது. சில ஏஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா யங்கான பீப்புளும் அதிகமாக பாய்க்கிறாங்க. as you go elderly people அவங்க கொஞ்சம் சில பேர் பார்க்குறாங்க. பிகாஸ் சில ஓல்ட் சாங்ஸ்லாம் அதில் இருக்குது. அவங்க அதை கேட்க முடியுன்றதுக்காக சில பாட்டு கிடைக்காதுல்ல, கேசட் வாங்கணுங்க வச்சுருப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இது முழுக்க ஒரு டிஜிட்டல் ஆல்பம். ஸோ available on all streaming platform 25th December onwards. So this is the brief about Bintang EP. Okay, இது பேசிக்காக வந்து the whole album வந்து இட்ஸ் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம். தமிழ் ஹிப்ஹாப் வந்து மெயின் எலமெண்ட்டாக வச்சுருக்கோம். அதே சமயத்தில் பாப்னு ஒரு விஷயத்தை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். பாப் வந்து அது வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ரா தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து கமர்ஷியல் மியூசிக்னுவாங்க. கமர்ஷியல் மியூசிக்னால் 5 வயசு குழந்தையும் கேட்கலாம், 60 years old பீப்புளும் கேட்கலாம். அது எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னென்னா ஹிப்ஹாப் வச்சுருக்கோம். ரொம்ப தரா அந்தமாரி ஸ்டஃப் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, மன்னிச்சிருங்க. அந்தமாரி விஷயம் இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏல்பாவா அந்தமாரி ஒரு விஷயத்தை ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமான வேர்டிங்ஸாக இல்லாமல் டெய்லி யூசேஜில் பாய்க்கிற வேர்டிங்ஸாக ரொம்ப அநாகரிகமாக இருக்காது வேர்ட்ஸ்லாம். ஜஸ்ட் தட் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தான். ஸோ பின்தாங் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டீமுக்குள்ளே அது சும்மா ஜாலியாக பக்தி பாடல்னு சொல்லிக்குவோம். எங்களுக்குள்ளே ஏன்னா நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஈகோவை பிரேக் பண்ணுற விஷயங்கள், ஏன்னோ செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி ஒரு விஷயம் தான். அந்த ஒரு ஒளி இருக்கும்ல எல்லாத்துக்குள்ளேயும். ஸோ அது பண்ணுற ஒரு விஷயம். ராக்கி வந்து இட்ஸ் எ லவ் சாங். வித்தியாசம் ஃப்ரெஷ்லாம் சொல்ல மாட்டேன். அது என்னென்னா பழைய இட்லி அமுக்கி போட்டு உப்புமா பண்ணியிருக்கோம். ஸோ அந்தமாரி ஒரு கான்செப்ட். ஏன்னா லவ்னா அதுதான், ஒரு பொண்ணை பார்க்குறோம். அதுமாரி ஸோ ஒரு நார்மல் பொண்ணு இல்லாமல் வேறு பிளானட்டில் ஒரு வேறு ஸ்பீசிஸ் இருக்கிற பொண்ணு மேலே லவ் வந்தால் என்ன நடக்கும், என்னென்னா அந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி தான் ஒரு பெண் மனசு வந்து கடல் மாதிரி சொல்லுவாங்களா, ஆழம் என்னென்னு தெரியாது, அந்த ஒரு ஸ்டஃப் அந்தமாரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆனால் நர்சரி ரைமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா லவ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொன்னாலும் ரீச் ஆகாது. ஸோ ஒரு ட்விங்கிள் லிட்டர் ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இட்ஸ் வெரி சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ஸோ லவ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், அந்த காதலிக்கும் போது முன்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். காதலுக்கு அப்புறம் அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்த பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காண போயிடுது. ஸோ அந்தமாரி விஷயத்தெல்லாம் அங்கே ஒரு இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கும் ஒரு நார்மல் ஹியூமன் ஹோமோசேப்பியன்வாங்க சயின்ஸ் டேர்மில். ஸோ அந்த ஸ்பீசிஸ்க்கும் நடக்கிற ஒரு இது. அண்ட் தென் சம்பா ஸ்வாக் வந்துட்டு ஆக்சுவலி அது வந்து கேங்ஸ்டர் பாட்டுன்னு சொல்ல முடியாது. அது என்னென்னா வன்முறை வேணாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும். அப்படின்னு சொல்லும்போது அதுதான் டாக்கி என்னை உள்ளுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா அவர் ஹேஸ் அ வெரி குட் நேம் இந்த இண்டஸ்ட்ரி. ப்ளஸ் ரொம்ப பேர் அவரை ஐடலாக பார்க்குறாங்க மலேசியாவில். அண்ட் ஹீ சேஸ் குட் திங்ஸ். அவர் சாங்ஸ் அவர் பாடுற விதம் வந்து சில பேருக்கு புரியாது என்ன சொல்லுவார். பட் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இந்தமாதிரி நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம், நாங்கள் சண்டை போடாதுங்க, ஒத்துமையாக இருங்க, அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுவே இங்கே கொண்டு வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கி என்னோட ஜான்ரா வந்து சம்பா ராக். இங்கே மலேசியாவில் அவர் உருவாக்கின ஒரு ஜான்ரா. இதே டாக்கி என்ன அந்த பிளானட்டில் இருந்திருந்தால், அந்த யூனிவர்ஸில் இருந்திருந்தால் என்ன ஜான்ராவாக இருக்குன்றதுக்காக தான் அந்த பாட்டு வந்து சம்பா ஸ்வாக் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டி வேணும், லைக் அமாங் அவர் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லியிருக்கோம். ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக இல்லாமல் ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த ஹிப்ஹாப் மியூசிக்கில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 பாடலோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான். மெயின் ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு மெயின் இது நான் தான் பண்ணியிருக்கேன் ஓவராலாக அந்த இது. ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் வந்து பாலன் காஷ்மீர்னு சொல்லி, அவர் இப்போ now இஸ் known as பாலன் கேஷ். அண்ட் டாக்கி என்ன, அண்ட் தென் சிம்மான்னு சொல்லி ஒரு புது அப்கமிங் ஆர்டிஸ்ட். அவரும் இடையில ஒரு 2-3 பாடல்கள் இண்டிபெண்டாக வெளியாக்கியிருக்காரு. ஸோ அவர் இப்போ ஒரு பெரிய ரிலீஸ்க்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு ரைட்டான ஒரு டைமில் அமைஞ்சிது இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணேன். மியூசிஷியன் லாரன்ஸ் சுசைனை கூட ஒர்க் பண்ணோம், எலக்ட்ரிக் கீதாலாம் வச்சுருக்காரு. அப்புறம் டிஜே டீபோன்னு சொல்லி ஸ்க்ராட்ச் ஆர்டிஸ்ட்னுவாங்க. இந்த டிஜே டேர்ன் டேபிள் இருக்குல்ல, அந்த டேர்ன் டேபிள்லாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுற ஆர்டிஸ்ட். அவர் வந்து மிலே மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருந்தவர். டூ ஃபேட்னு சொல்லி ஒரு ஹிப்ஹாப் குரூப் இருந்துச்சு. இப்போ சோலோவாக போயிட்டாங்க, ஜோ ஃப்ளீஸோ மாலிக்னு சொல்லி அவங்க கூட இணைஞ்சு டிஜே ஆர்டிஸ்டாக இருந்தார் அவர். டிஜே தீபோன்னு சொல்லிட்டு அவர் இந்தியன் அவர் ரெக்கார்ட் பண்ண போது தான் தெரிஞ்சு அவர் இந்தியன் ஆக்சுவலின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நல்ல நிறைய அட்வைஸும் கொடுத்தாரு, இந்த மாதிரி இப்படி ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டூடியோ வந்து பிளாட்டினம் ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து முக்கால்வாசி ஹிப்ஹாப் மியூசிக்கை வந்து மலேசியாவோட தமிழ் ஹிப்ஹாப், மலே ஹிப்ஹாப்பாக இருக்கலாம், சைனீஸ் ஹிப்ஹாப்பாக இருக்கலாம், எல்லாமே அங்கே தான் ரெக்கார்ட் பண்ணி. அது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம்ல, பிள்ளையாரை போய் கும்பிடணுன்னுவாங்களே, அந்தமாரி அது அங்கே போய் ஒரு ஹிப்ஹாப் இது பண்ணால் தான் அது ஒரு ட்ரெடிஷன் மாரி. ஒரு எங்கள் ஹிப்ஹாப் மியூசிஷியனுக்குள்ளே ஒரு இது, அங்கே போய் நீ இதை நீ அங்கே பண்ணிட்டு வந்தால் தான் அது சக்ஸஸ் அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜி. அது சென்டிமெண்ட். அது ஆக்சுவலி ஒரு ட்ரெடிஷனாகவே ஆயிடுச்சு. அது அங்கே போனோம். அவர் பேர் வந்து சாய்னுவாங்க.
இஸ் நோன் as illegal in the industry. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணோம். அப்புறம் மாஸ்டரிங் வந்து சிஎல்தோ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரிங் ஒன், அவர் தான் முக்கால்வாசி மிலே ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணுவார், அவர் தான் மாஸ்டரிங்கும் பண்ணார். ஸோ இந்தமாரி மியூசிஷியன் அண்ட் ரெபல் வாய்ன்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் வோக்கல்ஸ் அண்ட் ஏமஸ்ஜி அவங்க உட்காந்துருக்காரு, அவரும் சேர்ந்து தான் கோ ப்ரொடியூஸ் பண்ணார் மியூசிக் சைடில். அண்ட் சிமா ஆல்சோ கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த சம்பா ஸ்வாக்கில் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க சொன்னோம் அந்த ஆர்டிஸ்ட், அவரும் இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் எங்களோட ஹிப்ஹாப் லைன் அப் இந்த ஆல்பமில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்டு அதுலேருந்து வர சிடிலேருந்து சிடி வந்துட்டு சேல்ஸ் நடக்காதுன்னு இல்லை. இப்போ ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கும், எல்லாம் இருக்கும். இது வந்து திருப்பி ரீபிராண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் திருப்பி அறிமுகம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இது எங்கே போய் சேரோன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஆப்வியஸ்லி நாங்கள் சோஷியல் மீடியா தான், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலிமா தான் மெயினாக பண்ணுறோம். மெயின் அதோட விளம்பரம் பூரா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் பண்ணுறோம். அதை தாண்டி நாங்கள் வந்து மற்ற சோஷியல் மீடியா இப்போ இருக்கிற மீடியா பேஜஸ் இதுக்கெலாம் கொடுத்து தான் நாங்கள் அதை பப்ளிஷஸ் பண்ணி இது பண்ணுறோம். அண்ட் நாங்கள் பண்ணுற ஆட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பர்டிகுலர் டார்கெட் மார்க்கெட் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் வச்சுருக்கோம். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 13 to 50 years old வச்சுருக்கோம். 50 years old இஸ் குவைட் ஹை ஒரு ஹிப்ஹாப் மியூசிக் இதுக்கு. பட் என்ன ஒரு நம்பிக்கை தான், எங்கள் அம்மா ஒரு காலத்தில் வந்துட்டு மடை திறந்த பாட்டு கேட்டாங்க, இது நல்லா இருக்குது நாங்கள். ஸோ ஒரு நல்ல பாட்டு கொடுத்தா கண்டிப்பாக கேட்பாங்க, இது வந்து ஹிப்ஹாப்பாக அது இல்லை யங்ஸ்டர்ஸ் தான் கேட்பாங்கன்னு ஒரு விஷயம் இல்லை, அது மியூசிக் தானே எல்லாத்துக்கும் போய் சேர்கிற விஷயம். ஸோ அது கண்டிப்பாக ரீச் பண்ணணும் நம்பிக்கை. அதை தாண்டி நாங்கள் டிக்டாக்ல கொஞ்சம் கான்டெஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆஃப்டர் த ஆல்பம் ரிலீஸ். அதை தாண்டி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ ஷேரிங் இட். ஸோ தே ஆர் டூயிங் தியர் பார்ட் சப்போர்ட்டிங் த லோக்கல் சீன்லாம். ஸோ இந்தமாரி ஆங்கிளில் தான் நாங்கள் இது பண்ணுறோம். வீடியோ சாங்ஸ் வில் பி ஆன் யூடியூப் பேஜ். நாங்கள் வெளியே பேஜ் கொடுக்கல, சொந்தமாக ஒரு பேஜில் கொடுத்து சொந்த பேஜ்லேயே தான் ரிலீஸ் பண்ணுறேன், நியூ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில். காரணம் என்னென்னா வந்து எங்களுக்கு கிடச்ச சோர்ஸ் ஆஃப் இன்ஃபோ அண்ட் ஃப்ரம் த வாட் கவர்மெண்ட் அட்வைஸ் டு ரீஜென்ரேட் யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் யூஎஸ்லேருந்து ரிக் பாக்கர்னு சொல்லி ஒரு ஃபார்மர் மேனேஜர் ஆஃப் டேலர் ஸ்விஃப்ட்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவரோட ஃபார்மர் மேனேஜர்ட்டெல்லாம் அட்வைஸ் எடுத்தோம் MCO டைமில். அவர் ஒரு ரிசர்ச் செஞ்சார், தமிழ் மார்க்கெட் சைட் எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேயே நிறையா எக்கச்சக்கமான பாட்டு வருது. இப்போ நம்ம இங்கே ஒரு ஆல்பம் 10 பாட்டு செய்கிறோன்னா அது ஒரு 1 year 2 years வச்சு ரன் பண்ணி அப்படி தான் ஒரு பீரியடில் போயிட்டுருக்கு. அது ஆல்பம் ஸ்டைலே அப்படி தான் அது ஒர்க் பண்ணுறது. ஆனால் ஊரில் அந்த காலத்துலேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 பாட்டு அந்தமாரி. ஸோ தேர் வாஸ் a lot of music for them to tap in and not like our Malay market here. இங்கே வந்து Malay சாங்ஸாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ they had a lot of things. ஸோ Spotify and iTunesல தான் இருக்கும். இது வந்து யூடியூப் சேனலில் தான் சேனல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வீட்டு வெளியாக முடியாது. ஆக்சுவலி அந்த பேண்டமிக் COVID-19 வந்து PM அனௌன்ஸ் பண்ணுற 2 நாளைக்கு மட்டும் தான் ஐயோ இது என்னன்னு தெரிய வந்துச்சு. அதெல்லாம் டெஸ்கோவில் போய் ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக, இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு. தென் யூ ஹேட் டு சீட் இன் த ஹவுஸ், வெளியாக முடியாது. நான் மெயினாக ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம், ஈவெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இட் வாஸ் பிரேக், டோட்டலி ஜீரோ இன்கம் வைஸ் வந்துட்டு. ஹேட் டு டூ அதர் ஜாப்ஸ் as well பண்ண வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சானிடைசர் பேக் பண்ண வேண்டியதாகிருச்சு. அண்ட் தென் பீப்புளுக்கு வந்து அசைன்மெண்ட் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்தமாரி விஷயம் நாட் டூயிங் ஃபார் தெம் பட் ஹெல்பிங் தெம் டு டீச் தெம். இந்தமாரி எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் தெரியும், அதை வச்சு கொஞ்சம் சர்வைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லையா நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், இதுலேருந்து வேறு எங்கேயோ போகிறோமேன்னு சொல்லிட்டு தென் சரி ஏதாவது பண்ணுவோம். ஓகே நம்மள்ட்ட வீட்லேயே உட்காந்தியாச்சு, சரி ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஆல்பமை க்ரியேட் பண்ணுது. அதை சொன்ன மாரி அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஐ திங்க் இஸ் அ யூனிவர்சல் எனர்ஜி விச் ஆக்சுவலி புஷ்ட் இட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ இந்தமாரி உட்காந்து நிறைய ரீசர்ச் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட நெட்வொர்க் பண்ணேன். ஆக்சுவலி பேசுறதுக்கு டைம் கிடச்சிச்சு, நிறைய பேர் கூட கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆர்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க. ரொம்ப பேர் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பேசிட்டாங்க. கால் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்குது, நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம் என்ன சொல்லுவாங்க, தாட்ஸ் ஷேர் பண்ணோம். அவங்களோட என்ன சொல்லுவாங்க அபிப்பிராயமா, ஐடியாஸ் என்ன அப்படின்னு விஷயம்லாம் ஷேர் பண்ணி இங்கே இன்புட் கிடச்சி அங்கேயும் இன்புட் கொடுக்குறது. பிகாஸ் அந்த மூமெண்ட் வந்து இல்லை எனக்கெல்லாம் தெரியும் உனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. இல்லை நம்ம இது பூரா பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் எல்லாமே நியூ நார்ம் ஆச்சு பாருங்களேன். ஸோ நம்மளும் ஒரு நியூ நார்ம் மாறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணுது. ஸோ நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருந்துச்சு, நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு ஆக்சுவலி டைம் இருந்துச்சு நிறைய. ஏன்னா வெளியே வேலை செஞ்சுட்டு ஈவெண்ட் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும், படிக்கலாம் முடியாது. ஸோ இதை உட்காந்து நிறையா படிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணுது, இன்னும் டீட்டெயிலாக சான்சஸ் கிடச்சிச்சு. ஆக்சுவலி ஃப்யூச்சர் ஐ வுட் சே 5 years down the road or 10 years down the road அண்ணா இப்போ இருக்கிற எக்ஸ்போஜரோட அதிகமாக எக்ஸ்போஜர் இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன், அது காணா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் எனக்கு உரிமை இல்லை சொல்கிறதுக்கு. பட் இப்போ தான் ஆள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் மலேசியா மூவிஸ்னாலே போய் உட்காந்து பார்க்குறாங்க, பாட்டெலாம் கேட்குறாங்க.
எனக்கு தெரிஞ்ச ஆண்டிலாம் வந்து இந்த ஆர்டிஸ்ட் இந்த பையன் பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ கேட்குறாங்க, அவங்களுக்கு பாட்டெலாம் தெரிய வருது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோவான பேஸில் போகுது, பட் அது ஒரு நல்ல பேஸ் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு மரம் வளர்க்குற மாதிரி தான், போட்டோன்னே மரம் இன்றைக்கி வளர்ந்துடாது. இட் டேக்ஸ் டைம், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஸோ இது ஒரு ரைட்டான ஒரு ஆரம்பம்னு நினைக்கிறேன் நான். எல்லாத்துக்குமே ஒரு கிரேட் ஸ்டார்ட். எல்லாம் ஆன்லைன் அந்தமாரி போகுது. ஏன்னா ஒரு டாக் அட்டென்ட் பண்ணேன், சமிட் HERன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேன்னு ஒரு டீம். அவங்க சொல்லியிருந்தாங்க இது 4th ஃபேஸ்னுவாங்க, இதுதான் ஆஃப் ரெவல்யூஷன்வாங்க. எப்படின்னா எவல்யூஷன், நாட் ரெவல்யூஷன், ராங் வேர்ட். இப்போ வைனல்லேருந்து கேசட்லேருந்து சிடிலேருந்து அப்புறம் பென்ட்ரைவ் வந்துச்சு. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. எல்லாமே அது உள்ளுக்கு அடங்கிருச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது வந்தாலே அதை பாய்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன் சேல்ஸ். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் டைமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த காசஸ், வெப்சைட் டிசைன் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பஞ்சானா HRDF இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஆக்சுவலி டு எடிகேட் பீப்புள் டு, ஏன்னா அந்த ஒரு இது வரப்போகுதுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கோவிட் மூலிமா தான் இப்படி மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ 5 to 10 years down the road, it's going to be a tremendous change. மேபி ஈவெண்ட்ஸ் கூட வந்து ஷோஸ் கான்சர்ட் மாதிரி இருக்குது. எல்லாம் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. ஏன்னா அது ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மலேசியாவில் சில பேர் அது பண்ணிட்டு இருக்காங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஐ திங்க் பிக் பாஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து அந்த ஒரு வேற ஒரு ஏரா போகுது. நம்ம சைஃபை மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த காலத்தில். திடீர்னு பெரிய சீட்டில் தனியாக ஒரு கேர்ள் உட்காந்து பெரிய ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்கோம், ஆடியன்ஸ் இருக்காது. அந்தமாரி ஒரு ஃபிலிமில் பார்த்த விஷயம் இப்போ ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லும்போது இட்ஸ் கோன் ஹேப்பன் சூன் இல்லைண்ணே. 5 to 10 years. I'm not going to talk about that. அதை பற்றி பேசவே முடியாது. ஏன் அது பேசவே முடியாதுன்னா, ஸ்பாட்டிஃபைல இருக்க ஒரு ஃபேக்டர். இன்றைக்கி ஒரு பாட்டு செய்கிறோம், பீப்புளுக்கு அது பிடிக்குது. நாளைக்கு அதேமாரி இன்னொரு பாட்டு செஞ்சால் அது ரீச் ஆக மாட்டுது. பீப்புள் வேறு டேஸ்ட் நம்ம ஆக்சுவலி நம்ம இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா வெரி கலர்ஃபுல், ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம நிறையா அந்த வாட் தி சே நவரசமா, அந்த 9 elements அண்ட் ஸ்டஃப், அந்தமாரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம. ஸோ இன்றைக்கி இது பிடிக்கும், நாளைக்கு அவங்களுக்கு இது பிடிக்காது. ஸோ அது ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் சக்ஸஸ் இல்லைன்றது வந்து அது அவங்க மக்கள் கையில் தான் இருக்குது. ஐ மீன் ஷுடன்ட் யூஸ் த வேர்ட் மக்கள், த மியூசிக் லிஸ்னஸ், அந்தமாரி அவங்க கையில் தான் இருக்குது. பட் இதை இப்போ எடிகேட் பண்ணால் தான், இப்போ இவங்களுக்கு எக்ஸ்போஜர், எடிகேட் சொல்லக்கூடாது, ராங் வேர்ட். இப்போ அந்த எக்ஸ்போஜர் கொடுத்தா தான் இன்னொரு 5-10 years. இப்போ இன்ஸ்டன்டாக ரிசல்ட் கிடைக்காது கண்டிப்பாக. இப்போ நாளைக்கே போட்டு நாளைக்கே ஸ்பாட்டிஃபை எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. பட் இட்ஸ் கோன் டேக் டைம். அதான் சொல்கிற ஒரு க்ரோத் தான் இது. ஆனால் இது ஒரு அழகான ஸ்மூத்தான க்ரோத் இருக்கும். இது கண்டிப்பாக ஸ்டேபிளாகவும் இருக்கும். டவுன் 5-10 years. இப்போ அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து இது வந்து ஒரு நார்மலான விஷயமாயிரும். பாட்டு கேட்கணும்னா இங்கே போய் கேட்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 14 ringgit அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து இட்ஸ் வில் பி அ நார்மல், ஒரு மந்த்லி ஒரு விஷயமாயிரும் அவங்களுக்கு. ஸோ டவுன் த ரோட் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரோக்ரஸாக தான் இருக்கும். மியூசிக் வீடியோ அந்த அன்றைக்கி, ஃபுல் ஆல்பமும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லா மியூசிக் வீடியோ 25th வெளியே வரல. மொதல் மியூசிக் வீடியோ மட்டும் 25th. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக 1 month லேட்டர் பண்ணுறோம். மலேசிய சொல்லிசை கலைஞர், பாடகர், பாடலாசிரியர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முக பரிணாமம் கொண்டவர் ஷேஷா. மலேசிய மற்றும் அனைத்துலக ரீதியிலான இசைக்கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களை உள்ளடக்கிய பல தனி இசையிலும் திரைப்பட இசையிலும் பணியாற்றியுள்ளார். ஹிப்ஹாப் இசையை தாண்டி திரைப்பட இசை, ஜிங்கல்ஸ், காணொளி தயாரிப்பிலும் முனைப்பு காட்டி வருகிறார். வரும் டிசம்பர் 25 அனைத்து இசை ஸ்ட்ரீமிங் தளங்களிலும் பின்தாங் இசை தொகுப்பு வெளியீடு காண்கிறது. ஆஸ்ட்ரோ வானவில் அலைவரிசை 201 த மேக்கிங் ஆஃப் ராக்கி டிசம்பர் 25 இரவு 7 மணிக்கு ஒளியேறுகிறது. இந்த இசை தொகுப்பு மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேல் விவரங்களுக்கு